ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவகடோ வச்சு பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் உடச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இப்போ 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இந்த கப்பால் 2.5 கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3/4 கப்புலேருந்து 1 கப் அளவு வரைக்கும் சுகர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் எல்லாம் பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முட்டையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு முட்டையும் சுகரும் நல்லா பீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கப் அளவு ஆயில் இதில் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டு அவகடோ வந்து நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 அவகடோவும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அவகடோவை யூஸ் பண்ணி குக்கீஸ் எப்படி செய்யுதுங்கிற ரெசிபிஸ் போட்டிருக்கேன். வேணா அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவகடோவை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதையும் நம்ம மைதா கூட சேர்த்துட்டு சலிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பேட்ச் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்த பேட்ச் சேர்க்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். கடைசியாக இதில் 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் பிரெட் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது மேலே நான் வந்து க்ரஷ்டு வந்து வால்நட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வால்நட் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவனுக்குள்ளே உள்ள வச்சிடலாம். இதை பேக்கிங்காக வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை வேகலை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 25 மினிட்ஸ் வந்து டைம் செட் பண்ணிக்கிறேன். பேக் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரெட் ரெடியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு சரியாக 35 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.